உண்மையாக நம்ம பசங்க எல்லாரும் பேச்சில் இவன் ஸ்டிக் பிடிச்சிருக்க ஸ்டைலை பாருங்கள், பெண்ணு பிடிக்கிற மாதிரி. குட் மார்னிங். எத்தனை பேர் இதை வோடாஃபோன் டாக்னு நினச்சிட்ருக்காங்க? ஆக்சுவல் டாக், அந்த டாகோட பேர் என்னன்னு சொல்லுங்கள் யாராவது. வாழ்க்கையிலே காலேஜ் தொடங்கி முதல்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். நானும் அவனு அசாத் இந்த அளவுக்கு நல்ல பையன் ஆகிட்டேன்னா கேட்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருந்தனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் சரி வந்துடும். டேஞ்சரஸ் நான் அவங்க வீடு பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு நாள் லூடோ விளாட்றானுங்க. ஒரு சீரியஸ்னஸே இல்லை இவங்கலாம். என்ன பண்ணுறது, நான் வளர்த்துட்டு இருக்கேன் போல. பட் சரி, போக போக வாழ்க்கை எப்படி பின்னாடி தெரியும். Mr. Nax, he is Nagu from Karnataka. ஒன்றும் படிக்கிற மாதிரி தெரில, அதனால காலேஜ் வெளியே கிளம்பியாச்சு. ஏய் மாமா காலேஜ் சும்மா வெயிலுக்கு விட்டமின் டி கிடைக்கும்னு நடக்க ஆரம்பிச்சோம். பொடி நடையா ஒன்றும் இல்லை. விட்டமின் டி எப்போ மச்சான் கிடைக்குது? காலைல 6-7 மணிக்கு கிடைக்கும்டா. இப்போ போனால் நம்மளுக்கு கருப்பு தான்டா கிடைக்க மாட்டான். இப்போ போனால் ஒன்றும் கிடைக்காதுங்க. சும்மா பொடி நடையா நடந்துருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவன் சோகமாக இருக்குன்னு வீடியோ எடுத்தான். வீடியோ எடுத்து பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். டேய் ஸோ ஆஃப்டர்நூன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்னூக்கர் விளாட வந்திருக்கோம். ஸ்னூக்கர்னா உங்களுக்கு சொல்கிற மாதிரி பூல்னா இந்த ரியல் 8 பால் பூல். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நீட்டான குச்சியை வச்சு டேபிளில் டொக்குன்னு பால் அடிக்கிறது தான் ஸ்னூக்கர். ஸோ லெட்ஸ் ப்ளே. ஆல்ரெடி ஒரு சைலண்டாக இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதுதான் 8 பால் பூல், ரியல் லைஃப் 8 பால் பூल. भैया 1 2 3 ऐसा ना भैया कैसा होना तो प्ले ओके. हाँ ठीक है भैया. ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே யாருக்கும் எவனுமே விளையாட தெரியாது. ஜஸ்ட் நாங்கள் ஃபண்ணுக்காக வந்துருக்கோம். ஆஃப்டர்நூன் காலேஜ் முடிச்சுட்டு நான் முன்னே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஐ திங்க். அதனால எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாது. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் வந்துடுவாங்க. நானும் ஆக்சுவலி பெரிய பிளேயர்லாம் இல்லை. பட் சும்மா பாலை தட்ட மட்டும் தெரியும். ஸ்டிக் நிற்கணும், அது மட்டும் தான் தெரியும். நம்ம பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்னை விட ஒரு லெவல் கீழே தான். கம்பேர் பண்ணக்குள்ள நானும் அதே மட்டி லெவல் தான். இப்போ நம்ம அசாத் அன்சாரி களை இறங்கிட்டாரு. ஓஹோஹோ, இதுக்கு முன்னாடிக்கும் அடிக்கவே தெரியாமல் இருந்தவன் பாலை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் நிற்க முடியாது யாரும். இப்போ தான் சாப்பிட்டு வந்தோன்னா குனிஞ்சு விளையாட கூட முடியலங்க. मार मामा, ये बॉल को हिट कर मामा, ये बॉल को हिट कर रहे हैं.
मैट में नहीं लगना वाह உண்மையாக நம்ம பசங்க எல்லாரும் பேச்சில் இவன் ஸ்டிக் பிடிச்சிருக்க ஸ்டைலை பாருங்க பெண்ணு பிடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ தான் நாங்கள் டீம் போட்டு விளாட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க. अब तू मामा तू जा खेल जा. இது வந்து இந்த கேமில் சாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி ரப் பண்ணுற மாதிரி இப்போ தான் பாலுக்கு நடுவில் ஹிட் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் ஏற்படாததுக்காக இந்த சாக். எனக்கே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்டு மூலியமாக. இப்படி कैसा रखा है ஸ்டிக்கர் का नीचे छोड़ा. அவ்வளோதான் மேட்ச் முடிச்சாச்சு. ஆல்ரெடி இருக்கிற டயர்டில் இது போதும் இன்னைக்கு. அப்புறம் ஹாஸ்டலுக்கு போகணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன. पकड़ ले मामा मुझे प्लीज मामा पकड़ ले. இப்போ நாங்கள் மேட்சை முடிச்சு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம இங்கே போலீஸ் அங்கே நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போய் எங்களை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ டுடே இஸ் such a great day. What about you மாமா? நிக்க ஜீவ புடிக்கிற மாதிரி போடுறானா, பெண்ணு புடிக்கிற மாதிரி முடிச்ச விளாண்டவே இவன் தான். இந்த விவேக் ஒரு படத்துல பெரிய பேசிட்டு வருவார்ல, விஜய் மாதிரி ஹீரோவா, அந்த படத்துல இருக்கிற ஃபன் மாதிரி இந்த ஃபன் பண்ணி விட்டான் இன்னைக்கு இவன். ஸோ தட்ஸ் இட் டுடே. பாய் மாமா, பாய் பாய்.